السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆ. இந்த துஆவை ஓதி நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அதனை மறுக்காமல் தருகின்றான். இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் மறுக்கப்படாமல் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அதே போன்று இதனை ஓதி நாம் எதை கேட்கின்றோமோ அல்லாஹ் அதனை மறுக்காமல் நமக்கு வழங்குகின்றான். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், சமூரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை நோக்கி, உங்களுக்கு நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தும் அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்தும் பல முறை கேட்ட ஒரு ஹதீஸை சொல்ல வேண்டாமா என கேட்டார்கள். அதற்கு நான் ஏன் இல்லை, அவசியம் சொல்லுங்கள் என்றேன். அதற்கு அவர்கள் கூறினார்கள், யார் 7 தடவை அல்லாஹும்ம அன்த ஹலக்தனி வ அன்த தஹ்தீனி வ அன்த துத்இமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹ்யீனி اللهم أنت خلقتني وأنت تهديني وأنت تطعمني وأنت تسقيني وأنت تميتني وأنت تحييني என்று கூறுகிறாரோ அவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக அவருக்கு அளிப்பான். அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த துஆவை கற்றுக் கொடுத்ததாகவும் அவர்கள் தினமும் 7 முறை இதை ஓதி வந்ததாகவும் அவர்கள் அல்லாஹ்விடம் எதை கேட்டாலும் அல்லாஹ் அவர்களுக்கு அதை அளித்து வந்ததாகவும் அந்த சஹாபி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். சமூரா இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். மிகவும் சிறந்த ஒரு துஆ. நாம் 7 தடவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவார்.